வணக்கம் கைஸ், இது ரேண்டம் டேலாகு நாள் 10. எப்பயும் போல் காலையிலே கிரிட்டுன்னு எழுதி நம்ம அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம அண்ணன் வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜா ஷைல நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ராஜா ஷைல கால் பண்ணி கூப்பிட்டா பாதி டேங்க் பெட்ரோல் வச்சுக்கிட்டு பெட்ரோல்லான்னு கதை கொடுக்குறாரு. கதை கொடுத்த காரணத்தால் அவரை திருமணம் வரையும் ஓட விட்டோம். அப்புறம் அவனை வண்டியில் ஏற்றிட்டு 3 பேரும் ஒன்றா கிரவுண்டு கிளம்பிட்டோம். கிரவுண்டில் போய் கிரிட்டுன்னு வார்ம் அப் பண்ணிட்டு நானும் நம்ம ராஜா ஷைலும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் மட்டும் ரன்னிங் ஓடாமல் பிஸ்கெட் குத்துறாரு. ஓடி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மரத்தில் வந்து தொங்கலான்னு பார்த்தா நம்ம அண்ணன் வந்து நம்ம காலை பிடிச்சிட்டு மாவளி சுற்றிருப்பாரு. எங்கே போய் நம்ம தொங்கினாலும் ஒரு டேஞ்சர் சொல்ல அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் கிரவுண்ட்லேருந்து 3 பேரும் கிளம்பி ஒரு கடைக்கு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்ற இடத்துல நம்ம ராஜா ஸ்டோட ஆஃப் பாயில் நம்ம அண்ணன் உடச்சி விட்டாரு. ராஜா ஸ்டோலே காலையிலேயே மூக்கால அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து ஒரு இளநீ அடிச்சாச்சு. மதிய உணவுக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிட்ட உடனே உடம்புலாம் ஒரு மாதிரி மந்தமாக இருந்தான். சரின்னு சேர்லேயே நட்டுக்கினேன். அப்புறம் திடீர்னு எழுந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு காப்பி தண்ணியும் வாழைப்பழத்தையும் உள்ளே இறக்கிட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நமக்கு புஷ் டே. இன்றைக்கான ஒர்க் அவுட்டு ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸும் 90 டிகிரி வோல்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ்க்கு 3 செட்டு 3 ரெப்ஸு, சூடோ புஷ்அப்ஸ்க்கு 10 ரெப்ஸு 3 செட் பண்ணி கடைசியாக ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு 90 டிகிரி வோல்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான பயிற்சி முடிஞ்சு. பயிற்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நம்ம எடிட்டிங் பிளேஸில் போய் உட்காந்துருந்தேன். ஃபோன் ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஃபோனு கீழே வந்து டமாலு. நல்ல வேலை ஃபோனுக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் எங்கள் அம்மா வந்து வீட்டில் தண்டத்துக்குன்னு இருக்க, இது வரைக்கும் வீட்டுக்கு எதனா வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு டப்புன்னு சுருன்னு ஆயிடுச்சு. வெறும் பசங்களை கூட்டின்னு கடைக்கு போயிட்டு மிளகாத்தூள் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.